மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோமே. ஐயோ நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இப்போ தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் உலகநாயகன் அப்படிங்கிற அந்த பொட்டென்ஷியல் வேல்யூ, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த வேல்யூ. சரி, அந்த பொன்னான வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது? அதாவது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது கடைசியாக நெல்சன் திலீப் குமாருக்கு அந்த வாய்ப்பை கிடைச்சிருக்கு. ப்ரோமோ அப்படின்னாலே நெல்சனையும் அனிருத்தையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சண்முக பிரியாவா, கோகில பிரியாவா ஹீரோயினா ராகஞ்சி. ஒரு பக்கம் உலகநாயகன், ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், ரெண்டு பேரும் இணைஞ்சு வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் காட்ட போறோம் போது அந்த ப்ரோமோ எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காமெடி, அவருடைய இன்னசென்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ் ஹீரோ கிட்டே இருக்கக்கூடிய பல ஒரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இன்டெப்த்தாக யோசிச்சு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, யாராவது ஒரு ஆளுக்கு மாஸ் குறைச்சிட்டா கூட அது வந்து ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட். இன்னொன்று, ரெண்டு லெஜெண்டரியான ஒரு தமிழ் சினிமாவோட பில்லர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒன்று மாறிட்டா கூட வந்து ஒரு மாதிரி தப்பாக போயிடுமோன்றதை வந்து நெல்சன் ரொம்ப பார்த்து இந்த ப்ரோமோலையே வந்து பண்ணியிருக்காரு. நமக்கு இந்த 1000 கோடி, இது 800 கோடி, இது இந்திய சினிமா தூக்கி நிப்பாட்ட போகுது, உலக சினிமா திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்னெலாம் வேண்டாம். ரஜினி, கமல் அப்படிங்கிறவங்க கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தங்க. இந்த ரெண்டு பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோமே. ஐயோ நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இப்போ தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்னைக்கு இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ரெண்டு பேருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் உலகநாயகன் அப்படிங்கிற அந்த பொட்டென்ஷியல் வேல்யூ, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த வேல்யூ. இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா வந்து படங்கள் நடித்தாங்க. ரஜினி சார் ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார், ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கமல் சார் தான் சொன்னார், ரஜினி உங்களுக்கான ஒரு பாத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா நடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கான தனி அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கமல் ஒரு ட்ராக், ரஜினி ஒரு ட்ராக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இருபெரு துருவங்களாக வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அதை வந்து கமலஹாசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. யார் இயக்க போகிறாங்க அப்படின்னும் போது ஏகப்பட்ட கதைகள், கான்ட்ரவர்சி ஏகப்பட்டது போயிட்டே இருந்துச்சு. ஒரு காமெடி கலந்த கமர்ஷியல் படமாக இருக்க போதுன்னு சொல்லி சுந்தர்சி தான் படத்தை இயக்க போகிறார் அந்த மாதிரிலாம் போயிட்டு, இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த படத்தை விட நான் வெளியே போகிறேன்னு சொல்லி அவர் வெளியே போனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க, இவர் தான் இயக்குனர் அப்படின்ட்டு. சரி, அந்த பொன்னான வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது? அதாவது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது கடைசியாக நெல்சன் திலீப் குமாருக்கு அந்த வாய்ப்பை கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நெல்சன் திலீப் குமார் எப்படி பண்ண போகிறாரு, சரியாக இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிளிம்ஸ் வீடியோ, அதாவது இந்த ப்ரோமோ அப்படின்னாலே நெல்சனையும் அனிருத்தையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஜெயிலர் 2 ப்ரோமோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். அதுக்கு ஒரு கான்செப்ட் யோசிச்சு அதுக்கு அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணி அப்படியே ஜெயிலர் 2ல் ரஜினி சார் நடந்து வரும்போது அந்த கிளிம்ஸில் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. எப்படா அந்த படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் உலகநாயகன், ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், ரெண்டு பேரும் இணைஞ்சு வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் போது அந்த ப்ரோமோ எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காமெடி, அவருடைய இன்னசென்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாஸ் ஹீரோ கிட்டே இருக்கக்கூடிய பல ஒரு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இன்டெப்த்தாக யோசிச்சு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கான ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்துட்டு பண்ணியிருக்காரு. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து நெல்சன் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் காட்ஃபாதரும் அமெரிக்கா ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த ரெண்டோட போஸ்டரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டும் எதுக்குன்னா, இந்த ரெண்டு படத்தை பார்த்தா நான் காப்பி அடித்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது, மேபி ரெஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லாமல் சொல்கிற மாதிரி வந்து ரெண்டு போஸ்டரை வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிட்டாரு. இப்படியே அணி வர்றாரு. அணி வந்துட்டு இந்த வாட்டி சண்முக பிரியாவா கோகுல பிரியாவான்னு கேட்குறாரு. இல்லை அந்த கசகசா அதையே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு கையில் அப்படி காட்டு போவார், அதாவது இதுவான்னு கேட்டு போவார். அதுக்கப்புறமா நெல்சன் வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பார், ஃபஸ்ட்டு இந்த ரூம் போகலாமா இல்லை அந்த ரூம் போகலாமா அப்படிங்கிறது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா,
கமல் சார் ரஜினி சாரும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து 2 பேரும் வேறு ஒரு இடங்களில் வேற ஒரு இதில் பயணிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் யார் பெரிய ஹீரோ, அதாவது யார் ஹீரோ, இவர் தான் பெருசு இவர் தான் பெருசுன்னு அவரால் சொல்லவே முடியாது. ஒரு கலாச்சாரமாகவே சொல்லுவாங்க. அதாவது இந்த நடிச்சிட்டு இருக்கிற இவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூவில் படம் நடிக்கிறாங்க அப்படின்னா யார் பேரை முதல்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. இப்போ படையப்பா படம் வருது அப்படின்னா சிவாஜி சார் பேரை போட்டுட்டு தான் ரஜினி சார் பேரை போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது கமல் சாரும் ரஜினி சாரும் ஒரு ஈக்குவலான போட்டியில் இருக்காங்க. அப்போ யார் பேரை முதல்ல போடுறது அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வந்து கமல் சார் தான் சீனியர். பட் இருந்தாலும் ரசிகர்கள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கும் போது அதை தான் வந்து சொல்கிறாரு. ஐயோ இது வரைக்கும் வராத கன்ஃபியூஷனாக இருக்கே, இப்போ நான் வந்து இந்த ரூமுக்கு போகிறதா இல்லை இந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்ட்லேயும் சரி அந்த ஒரு சின்ன இதுலேயும் சரி கமல் சார் பேரை ஃபஸ்ட்டு போட்டு ரஜினிகாந்த் பேர் வந்து செகண்ட் தான் வரும். இது வந்து ரஜினி சாரே கேட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கமல் சாரை புகழ்ந்து தான் பேசிகிட்டே இருப்பார். ஒரு இன்சிடென்ட் கூட வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு ரஜினி சாருக்கு கார் கிடையாது, கமல் சார் கார் மட்டும்தான் வந்து ரெடியாக இருந்துச்சு. பட் இவருக்கு கார் இல்லை. அப்போ வந்து கமல் சார்கிட்ட வந்து கேட்குறாங்க, டிரைவர் வந்து கேட்குறாங்க, சார் ரஜினி ஒருத்தர் வந்துட்டு வெயிட் பண்ணுற ஆக்டரு, நீங்கள் வந்து அவர் கூட அவரை கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் கூப்பிடுங்க ஓகேன்னு சொன்ன உடனே ரஜினி சாருக்கு அன்றைக்கி தூக்கமே வரலையா. பிகாஸ் என்னென்னா நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து சும்மா மேடை பேச்சுக்கு சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே கமல் சாரை ரஜினி சார் தூக்கி வச்சு தான் பேசுவார். ஏன்னா இங்கே இவங்க போட்டி பிரச்சனை இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருக்குது எல்லாமே சொல்லலாம். பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தொடர்ந்து கமல் சாரை வந்துட்டு எப்போவுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நான் செகண்ட்ன்ற மாதிரி தான் வந்து இருக்கோம். அதே தான் இந்த ப்ரொமோலையும் அந்த நேம் கார்ட்லேயே வந்து காமிச்சிட்டாங்க. இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமல் சார் நீங்கள் ரஜினி சார் கதை என்ன கேட்குறாரு என்ன ஓகேவோ அதையே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரொடியூசராக அவரும் கதை கேட்கணும் எல்லாம் ஓகே. பட் இருந்தாலுமே நெல்சன் நீங்கள் ரஜினி சாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் போதும்னு சொல்லி கமல் சாரும் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வந்து 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிறனால மட்டும்தான் இது சாத்தியமாகுது அப்படிங்கிறது அந்த பிரபோவோட அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டில் நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ரூம்குள்ளே போகும்போது ஒரு ரூம்குள்ளே போயிடுவார். போனதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து ரஜினி சார் எடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது கோட்டை சூஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க இது ஓகே அப்படின்னும் போது சார் இதான் சார் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அப்போனா நான் தொடமாட்டேன்னு இதை தொடுவார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பொறாமை கிடையாது போட்டி கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது நீ பெரிய நான் பெரிய அது கிடையாது, நம்ம 2 பேரும் சமகால போட்டியாளர்கள் அப்படின்னும் போது அந்த ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருக்கும்ல அது இன்னும் வந்து இருக்குங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு கமல் சார்பில் ரஜினி சார்பில் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும் பொறாமல் இருக்கும். ஆனால் வந்து ரஜினி சார் தளபதி படம் பண்ணும் போது அந்த டைட்டில் சூஸ் பண்ணிவிட்டு போய் ஃபஸ்ட்டு கமல் சார்கிட்ட தான் சொன்னாராம். சொல்லும் போது கூட வந்து சார் டைட்டில் என்னமோ தளபதி அப்படின்னும் போது காதில் சரியாக கேட்கல, கணபதினு விழுந்துருக்குது. உடனே கமல் சொல்லியிருக்காரு இது கணபதியா, அவ்வளோ பெருசாக ஒன்றும் மாசா இல்லையா அப்படின்னா திரும்ப சொல்லுவார், இல்லை மாசா இல்லையா சார் தளபதி, ஓ தளபதியா சூப்பர் டைட்டில் அப்படின்னு சொல்லி கமல் சாரே வந்துட்டு எக்ஸைட் ஆனான். ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்களோட நட்பு இருந்திருக்கு. எப்போவுமே ரஜினி சார் ஒரு சீனியராக தான் வந்து கமல் சாரை பார்த்துருக்காரு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா போய் அந்த கோட்டை தொடும்போது டக்குன்னு இது இல்லையா இதோ இது எடுத்துக்கிறேன், ஷூ இது இல்லையா இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி இது அவர் செட்டாக சொல்லுங்கள். கடைசியாக கிளாஸ் மட்டும் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த சன்கிளாஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கமல் சார் எடுத்துருவார். பிகாஸ் என்ன அப்படின்னா அந்த கருப்பு கூலிங் கிளாஸுங்கிறது வந்துட்டு ரஜினி சாருக்காகவே உருவாக்கப்பட்டது. ஸோ அவரோட ஸ்டைல் அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எப்போவுமே ரஜினி சாருக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொமோவில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருந்துச்சு. ஏன்னா 2 பேரையும் ஒன்றா வந்து ஸ்க்ரீனில் காட்டும் போது யாராவது ஒரு ஆளுக்கு மாஸ்க் குறைச்சிட்டா கூட அது வந்து ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட். இன்னொன்று 2 லெஜெண்ட்ரியான ஒரு தமிழ் சினிமாவோட பில்லர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒன்று மாறிட்டா கூட வந்து ஒரு மாதிரி தப்பாக போயிடுமோன்றதை வந்து நெல்சன் ரொம்ப பார்த்து இந்த ப்ரொமோலையே வந்து பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு டோர் ஓப்பன் ஆகும். யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்கன்னும் போது ஃபஸ்ட்டு கமல் சார் வருவார். கமல் சாரோடைய இது என்ன அப்படின்னா சிம்பிளாக அந்த கண் அந்த வாய் அந்த மூக்கு அது மட்டுமே போதும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லுக்கு. அழகாக உள்ளே வந்து அப்படி பாப்பா இருப்பாருங்க அதுதான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து ரஜினி சார் இது ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடியை வந்து பாதி வச்சுட்டு அப்படி மேலே ஏற்றுவார். இது ரஜினி சார் குறித்தானது. ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது, ஒரு படி ஏறி வர சீனு. அப்போ வந்து கமல் சார் ஃபஸ்ட்டு படியில் ஏறி வருவார். கமல் சார் அந்த கேரக்டராகவே ஒரு சோகமான மைண்ட் செட்டோட ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான மைண்ட் செட்டோட ஏறி வருவார். இது அவர் கொடுக்கப்பட்டது. பின்னாடி ரஜினி சார் வருவார், அவரும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஆள். அந்த படியில் ஏறி வரதை பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி ஒரு சைடில் அப்படி ஏறி வந்துட்டு மேலே நின்றுட்டு அப்படி ஒரு இது பண்ணிட்டு உள்ளே போவார்.
இது என்ன அப்படின்னா கமல் சார் இப்படி தான், ஆனால் ரஜினி சார் அதையும் ஒரு ஸ்டைலாக தான் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரொமோலையும் காட்டினது. ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80s மியூசிக்கை யூஸ் பண்ணது. ஒரு பக்கம் மலேசியா வாசுதேவன் அந்த டச்சு, ரெண்டு பேரும் அப்படி உள்ளே வரும்போது அனிருத்தை நம்ம ஏன் இன்னும் கொண்டாடிட்டே இருக்கோம், எத்தனை மியூசிக் ரைட்டர்ஸ் வந்தாலும் ஏன் அனிருத் வந்து அந்த கரண்ட் ட்ரெண்ட்லேயே இருக்கார் அப்படின்னா, 2 லெஜெண்டரியை கூப்பிட்டு வந்தாச்சு. நம்ம உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு மியூசிக் எடுத்து வச்சு டம்முன்னு அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, கனெக்ட் ஆகாது. அது அழகாக அப்படி ரெட்ரோ மியூசிக்கோட கொஞ்சம் நிப்பாட்டினார் பார்த்தீங்களா, அது மரண மாஸ். அதை தாண்டி 2 பேரும் அப்படின்னு வரும்போது அந்த ஷூவை காமிச்சிட்டு 2 பேரும் அந்த ஒரு சில்லோ ஷாட்டில் உள்ளே வருவாங்க. ரொம்ப நாளாக, அதாவது தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பும் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஒரு காட்சிக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாதிரி அப்படி நடந்து வர்றாங்க. அந்த டைமில் அங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க அந்த கேர்ள்ஸு, அதை காட்டின விதம், அந்த ப்ரொமோ செட்டப், அப்படியே வந்து காரில் உட்காந்ததுக்கப்புறம் வந்து அனிருத்தும் பின்னாடி நெல்சனும் உட்காந்துக்கிட்டு அந்த மியூசிக் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கேள்வி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, யார் ஹீரோ? ஏன்னா 2 பேர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னா, அப்போ இவர் ஹீரோ ஒரு வில்லனாக இருக்கணும், இவர் ஹீரோ ஒரு வில்லனாக இருக்கணும், அப்போ யார் ஹீரோ அப்படின்னும் போது அதை கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கமல் சார் கேட்குறாரு. கமல் சார் கேட்குற விதத்தை மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா, விக்ரமோட ஒரு ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிறது தான் அது ஒரு டைலாக். அது மட்டும் தான் டைலாக். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோவில் எல்லாமே வந்துட்டு அந்த சாப்பாடு இதெல்லாம் காட்டுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அப்படி உட்காந்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு நார்மலாக மற்றவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அப்படி பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனால் அவர் கமல் சார் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கலாங்களான்னு கேட்டுட்டு ஒரு எச்சி லைட்டாக அப்படி முழுங்கிட்டு அப்படி மேலே பார்த்துட்டு கேட்பார். இது கமல் சார் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த மைண்ட் செட் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில்லே அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட, சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஹீரோ யார் அப்படி கேட்குற அந்த விதம் இருக்குல்ல, அது ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும். இன்னொரு பக்கம் ரஜினி சார் உட்காந்துக்கிட்டு அவருக்கு அதான் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது அது ஒரு ஸ்டைல் பேட்டர்ன். ஸோ இது 2ஐயும் வேரி பண்ணி அழகாக வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார் அப்படி சல்லுன்னு போகிற மாதிரி போயிட்டு அதை முடிவு பண்ணிட்டு சொல்கிறோன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ப்ரொமோவையே வந்து நம்ம இத்தனை வாட்டி பார்க்க வச்சுருக்காரு அப்படின்னா 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம், மேக்ஸிமம் 3 மணி நேரம் படம் ஓடுன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொன்று, இந்த பெஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபராக. ஏன் அவரை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, 2013 கடல் படம், அதுக்கப்புறமா இத்தனை ஆண்டுகளாக வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. இடையில கூட விடுதலையில் ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருந்தார். ராஜீவ் மேனன் கேமராவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் ஒர்க். அதாவது படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர் கதை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வெகு சிலர் தான் அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து சந்தோஷ் சிவனை சொல்லுவாங்க, ஒரு வெகு சிலர் தான் சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஒரு கதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேரக்டர் என்ன, இது வில்லனா ஹீரோவா, இது சோகமாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா, இந்த சீன் என்ன சொல்ல வருதுங்கிறத லைட்டிங் மூலியமாகவே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பிசி ஸ்ரீராம் ஆரம்பித்து இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வேலையை வந்து ராஜீவ் மேனன்ட்ட கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த 80s ரெட்ரோ லுக்கை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி காட்டியிருந்தார். 2 பேரும் வந்து நிற்கும் போது அந்த ஃப்ரேமும் சரி, அந்த கிரேட் டோனும் சரி, 2ம் சேர்ந்து வரும்போது பார்க்கவே ஒரு மாதிரி, நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருந்தால் என்ன ஃபீல் இருக்குமோ அதை வந்து ராஜீவ் மேனன் ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருந்தார். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யங் டிரெக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது சிலவங்களில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு அவங்க சரியாக தெரியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் நெல்சன் வந்து ரொம்ப காலமாகவே தனக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தாருன்னு தான் தோணுது. ஏன்னா ஜெயிலர்லையுமே ரஜினி சாரை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே ஒரு 2 பேர் பெருசாக கிடச்சிருக்காங்க, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நெல்சன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரொம்ப கஷ்டமான வேலை தான், பட் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப ஜாலியாக பண்ணும்போது அது ஈஸியாக வெற்றிக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கையும் கையில் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போது அந்த காமெடி சென்ஸும் இருக்குது, கொஞ்சம் வந்து அந்த பயமும் இருக்குது, ஓகே நம்ம சரியாக கொடுத்துடணும் அப்படின்ட்டு. எப்போவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த எல்லா பெரிய படம், அதாவது இந்தியன் 2வாக இருக்கட்டும், தக்லைஃபாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஹைப் இருந்துச்சு அந்த படத்துக்கு. நிறைய அந்த படத்தை பற்றி பேசி பார்த்தீங்கன்னா படம் வந்து சரியாக போகலை. அந்த 1000 கோடி அப்படின்ற விஷயத்த வந்து அது மேலே திணிச்சு அந்த டேரக்டரை ப்ரெஷர் பண்ணி, லியோன்னு ஒரு படம், அந்த லியோன்ற படத்தை வந்து சாதாரணமாக விட்டுருந்தா கூட அந்த படம் நார்மலாகவே ஒரு நல்ல படமாக போயிருக்கும். ஆனால் அதுக்கு அவ்வளோ ஹைப் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த படத்தில் எதிர்பார்த்து எதுவுமே இல்லைன்னொன்னே லோகேஷ் கனராஜ்ன்ற ஒரு இயக்குனரையே வந்து நம்ம ரொம்ப போட்டு அடின்னு அடித்தோமான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அவர் சரியாக பண்ணலைன்ற மாதிரி சொல்லி அவர் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா விட்டு வெளியே போகிற அளவுக்குலாம் போச்சு, அவ்வளோ டாக்ஸிக்காக போச்சு.
ஒரு பக்கம் வந்து அவங்க பண்ண தப்பு அதில் இருக்குன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் வந்து இவங்களும் கொடுத்தாங்க. நம்மளும் வந்து ஆடியன்ஸாக இப்படி இருக்கும் அந்த படம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டோம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இறக்கினா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இதையும் ஓவராக ஹைப் ஏற்றி விட்டுட்டு படத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்த காட்சிகள் இல்லை, நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இப்படி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் அப்படி பண்ணாங்க, பைரவி படத்தில் அந்த என்ட்ரியை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏன் இந்த படத்தில் இல்லைன்ற மாதிரிலாம் நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை வந்து இவ்வளோ நாள் ட்ரீம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 90s கிட்டாக பார்க்கும்போது இப்போ எங்கள் அப்பா காலத்துக்கு அதுக்கு முன்ன காலம் வரைக்கும் முன்னாடியே வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கணும். 47 வருஷம்னா சும்மா கிடையாது, ஒரு ஜென்ரேஷனே தாண்டி வந்துருச்சு. அந்த ஜென்ரேஷன்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த லுக்கு வந்து ரொம்ப 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 கரெக்டாக ஆப்டான மாதிரி இந்த லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது காட்ஃபாதர் மாதிரி இருக்குமா இல்லை ஒன்ஸ் அப்பான் அ டைம் அமெரிக்கா அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நெல்சன் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் குக் பண்ணியிருக்காருங்க. ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது. எனக்கும் இந்த 1000 கோடி, இது 800 கோடி, இது இந்திய சினிமாவை தூக்கி நிப்பாட்ட போகுது, உலக சினிமா திரும்பி பார்க்க வைக்க போகுதுன்னெலாம் வேண்டாம். ரஜினி கமல் அப்படிங்கிறவங்க கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தங்க. இந்த 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. ப்ரொமோ பார்க்கும்போது இந்த ஆரா வந்து அப்படியே தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு படமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இது இருக்குன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏகப்பட்ட இடங்களில் நிறையா சிக்னேச்சருக்கான அந்த பெல்ட்டில் ஆரம்பித்து அவங்க போடுற அந்த அந்த ஓவர் கோட்டு மற்ற விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வாட்ச் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன குறியீடு வச்சுருக்காரு. ஸோ படத்துலையும் ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஸோ கமல் சார் ரஜினி சார் படங்களில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்க சகலகலா வல்லவனாக இருக்கட்டும், பொல்லாதவன், அந்த டைட்டில் தான் அந்த மொத்த படத்தோட கதையாகவே இருக்கும். அந்த கேரக்டரோட இது இப்போ அலெக்ஸ் பாண்டியன் எல்லாமே அந்த இதோட சேர்த்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்போது ரஜினிக்கு 3 முகம்னா அதில் ஒரு 3 கேரக்டர் வருவாங்க, இவங்க இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க, அப்படி மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கமல் சாருக்கு ஒரு படத்தை டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து யூனிக்காக வைப்பார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் இருக்குன்றது எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. ஒருவேளை இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வைப்பாங்க. நிறையா சொல்கிறாங்க, நிறையா இதில் லீக்காக சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்க. இப்போ உத்தம வில்லன்னு ஒரு டைட்டில் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆல்ரெடி படம் வந்துருச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது 2 பேருக்கும் சேர்ற மாதிரி, ஒருத்தர் வந்து ஹீரோ ஒருத்தர் வில்லன்னா அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. நண்பர்கள்னால் அப்படி வைப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இது வந்து ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஆப்டாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய டைட்டில் எனக்கு மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் வந்து ஒருவேளை அது இல்லைன்னு ரொம்ப அசிங்கமாக போயிடும். கூலிக்கே ஏகப்பட்ட டைட்டில் நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். கஷ்டப்பட்டா கூலின்னும் போது கூலி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கும் நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரஜினி சார் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், நான் தொட்டதை கமல் தொட்டுட்டாரு, பட் கமல் தொட்டதை நான் தொடலை அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன ரீசன் அப்படின்னா, ரஜினி பண்ணதெல்லாம் கமல் பண்ணிட முடியும், ஆனால் கமல் பண்ணதை ரஜினி என்றைக்குமே பண்ணவே முடியாதுன்ற அந்த ஒரு இதை வந்து எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்டாக ரஜினி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் என்னென்னா, கமல் சாரோட ரேஞ்சு அவ்வளோன்னு சொல்லி ரஜினி சாரே சொல்லிட்டு இருப்பார். இங்கே கமல் ரஜினி அடிச்சுக்கலாம், பட் ரஜினி சாருக்கு எப்போவுமே வந்து கமல் சார் சீனியர், அவர் நம்மளோட பெரிய ஆக்டர், ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறது வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த படம் பண்ண முடியுது. இப்போ கூட நான் வீடியோ பேசும்போது மீம் பார்த்துட்டு வந்தேன். இது ஓகே நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஒரு காப்பும் இன்னொன்று வந்து இந்த இதில் வச்சுக்கிட்டு அடிப்பாங்களே, அதில் மெத்தே தெரில, குட் பேட் அகிலில் வந்து அஜித் சார் வந்து அடிப்பார்ல அந்த இது ரெண்டையும் வச்சு ஒருவேளை இது 2 சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் சார் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிட்டார். அஜித் சாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரேசிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்தாலுமே இதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஃப்யூச்சரில் வேணால் அப்படி நடக்கலாம். 2 பெரிய ஹீரோஸ் வந்து நடிக்கிறாங்கன்னா இந்த ஈகோ சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஷாலினி மேம் கூட ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அஜித் வெற்றிக்கு வந்து விஜய் அவர்கள் சந்தோஷப்படுவார், விஜய் வெற்றிக்கு அஜித் சந்தோஷப்படுவார், இவ்வளோ தான் அவங்க நட்பு, வெளியில் தான் இது பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ ரேசிங்கில் அவர் போனாலுமே விஜய் அவர்கள் அதை நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி
இவர் இப்போ அரசியல் இருக்கிறது கண்டிப்பாக அஜித் சாருக்கு வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பார், பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அவங்க நட்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரஜினி சாரும் கமல் சாரும் நிற்கிறது வந்து மொத்த இந்திய சினிமாவே இன்னும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா, படம் பிரம்மாண்டம், படத்தில் இப்படி கதை இப்படி சூப்பராக இருக்குது, இவ்வளோ பிஜிஎம், இதெல்லாம் தாண்டி அவங்க நட்பை தான் இன்றைக்கி எல்லோரும் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் உங்களை மாதிரியே வெறித்தனமாக வந்து காத்துட்ருக்கேன் இதை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு. ஸோ எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தத்தோட ப்ரொமோவில் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.